வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரூ ட்ரீட்ஸ். கீரையே சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடி செஞ்சு கொடுங்க. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். அது கீரை அப்படின்ற மாதிரியே தெரியாது. ஒரு பருப்பு பொடி சாப்பிட்ற அந்த ஃபீலிங் தான் வரும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 காஞ்ச மிளகாய் போல் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா வறுத்து எடுக்கணும். இது தீக்கக்கூடாது. நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்லேயோ ஒரு பவுல்லையோ எதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ அதே கடாயில் 150 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கலர் மாறணும். எல்லா பருப்புமே தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும். இப்போ இதையுமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 150 கிராம் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதா உளுந்தும் சேர்க்கலாம், இல்லை கருப்பு உளுந்து கூட சேர்க்கலாம். உளுந்தை சேர்த்த அப்புறம் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா பருப்புமே சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் ஓரளவுக்கு உளுந்து நல்லா வறுந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இருந்தால் போதும். இதையுமே இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா சூடாறணும். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வரணும். இதுக்கு தட்டு எதுவும் போடாமல் நீங்கள் சும்மா ஒரு 2 நிமிஷம் போல் வெறுமனே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புளியோட பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிடும். இது எல்லாத்தையுமே நல்லா சூடு ஆற வைக்கணும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறினதுக்கப்புறமா தான் எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. தனியா ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். தனியா வெறுமனே வறுத்தாவே போதும். இப்போ அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகணும். ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகாவை நம்ம அரைச்சி எடுக்கணும். மிளகா எல்லாத்தையோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா அது ஈவனாக கிரைண்ட் ஆகாது. இப்போ மிளகாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். இது பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. இது நம்ம அரைக்கும் போதே இது நல்லா டெம்ப் பண்ணிச்சு, அப்பயே சாப்பிடணும் போல் இருந்தது. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க மற்ற பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம கடைசியாக வறுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைனா முருங்கைக்கீரை தனியாக இருந்துடும், அந்த பொடி தனியாக இருந்துடும். நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை கையிலேயே மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்து தான் இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூடவே 20 போல் பூண்டு பல் இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூண்டை சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடியை நீங்கள் இட்லி தோசை சாதத்துக்கு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.